ஜோர்தானில் உள்ள முவாஃபாக் சால்ட் விமானப்படை தளத்தின் மீது ஈரானிய ஏவுகணைகள் தாக்கிய போது 2 அமெரிக்க படை சிப்பாய்கள் கொல்லப்பட்ட அந்த துல்லியமான தருணம் பற்றிய ஒரு திகிலூட்டும் கணக்கு இப்போது வெளியே வந்திருக்கிறது. அறிக்கைகளின்படி அமெரிக்க படை சிப்பாய்கள் தங்களது கண்டெய்னரைஸ் செய்யப்பட்ட தங்குமிடங்களில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஈரானிய ஏவுகணைகள் தளத்தின் மீது வந்து மிக துல்லியமாக விழுந்திருக்கின்றன. அவர்கள் வெளியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த ஏவுகணைகள் தளத்தினுடைய மைய பகுதியை கிழித்து சென்று இது பிராந்தியத்தின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட இராணுவ தளங்களில் ஒன்றாக இருக்க வேண்டிய இடத்தை பேரழிவின் களமாக மாற்றி இருக்கிறது ஈரானிய ஏவுகணைகள். இந்த வீடியோவில் ஒரு பரபரப்பு செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், நான் உங்கள் ஆர்.எம். ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உலக விவர செய்தி தொகுப்பு. புதிதாக காணொலியை பாக்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் எம்மோடு நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கலாம். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க. மிக முக்கியமான இந்த பரபரப்பு செய்தியை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்படியானால் என்ன தவறு நடந்திருக்கிறது? வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏன் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறைக்கவில்லை? ஈரானின் நடுத்தர முதல் இடைநிலை வரம்பிலான ஏவுகணை இவ்வாறு அதிநவீன அமெரிக்க வான் கவசத்தை ஊடுருவி மிக துல்லியமாக தாக்குதலை நடத்தியது. எச்சரிக்கை சைரன்கள் ஒலிப்பதற்கு தவறிவிட்டனவா, அல்லது அமெரிக்க வீரர்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே அவை மிகவும் தாமதமாக ஒலித்ததா? கேள்விகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இதற்கான பதில்கள் இன்னும் மலுப்பல்களாகவே கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டவர்களின் அடையாளங்களை வெளியிடவில்லை, அல்லது தாக்குதலின் சூழ்நிலைகள் குறித்த மேலதிக விவரங்களையும் வழங்கவில்லை. தங்களது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டு குறைந்தது 24 மணி நேரம் ஆகும் வரை உயிரிழந்த படை சிப்பாய்களின் அடையாளங்களை வெளியிடப் போவதில்லை என்று சென்காம் தெரிவித்திருக்கிறது. 2 அமெரிக்க படை சிப்பாய்கள் கொல்லப்பட்டதை தவிர மற்றொரு அமெரிக்க படை வீரர் இன்னும் காணவில்லை என்றும் சென்காம் தெரிவித்திருக்கிறது. நிலைமை படுமோசமாக போய்க் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா திட்டமிட்டு நடத்திய இந்த தாக்குதல்களுக்கு அப்பால் ஈரானினுடைய மிக துல்லியமான தாக்குதல்களில் இப்பொழுது அமெரிக்க சிப்பாய்கள் சிக்கி தவிக்கின்றார்கள் என்ற செய்தி மத்திய கிழக்கில் இருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. 4 அமெரிக்க படை சிப்பாய்கள் ஜோர்டானில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மருத்துவ ரீதியாக வெளியேற்றப்பட்டு பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறிய காயங்களுடன் இருந்த மற்றவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பி இருப்பதாகவும் அந்த கட்டளை குழு மேலும் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஜோர்டானின் ராணுவம் தனது வான்வெளியில் நுழைந்த 10 ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்ததாக கூறியது. இதில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் ஜோர்டானில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கியதாக டெஹ்ரான் கூறிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தமது படைகள் இடைமறித்ததாகவும் ஜோர்தான் கூறியது. இதற்கிடையில் ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னீம் செய்தி நிறுவனத்தின்படி சனிக்கிழமை ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ட்ராக் விமானப்படை தளத்தில் நடந்த தாக்குதலின் போது குறைந்தது 2 அமெரிக்க போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உரிமை கோரியிருக்கிறது. அந்த உரிமை கோரல் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்படினும் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக சர்வதேச செய்தி நிறுவனங்களில் தொடர்ச்சியாக தகவல்கள் பகிரப்பட்டு வருவதோடு அது தொடர்பான செய்தி படங்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இடைக்கால போர் நிறுத்தம் சிதைந்ததை தொடர்ந்து வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கடந்த ஒரு வாரமாக இரு தரப்பும் கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. ஈரான், ஜோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகள் மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகளின் மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் மிக துல்லியமாக ஏவியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க படைகள் ஈரானின் ராணுவ சொத்துக்களை தொடர்ந்து குறிவைத்து வருவதாக சொல்லி வருகின்றது. ஆனால் ஈரானில் இருக்கின்ற பல பாலங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கூட தாக்கப்பட்டிருக்கின்றதாக ஈரான் குற்றம் சாட்டி வருகின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட 8வது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களுடன் அமெரிக்கா பதிலடி கொடுத்தது என்று சென்காம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. கட்டளை குழுவின் கூற்றுப்படி ஹோர்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்க ஈரானின் திறனை மேலும் குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஜோர்தானில் அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு ஈரானின் புரட்சிகர காவல் படைக்கு IRGCக்கு விரைவான இராணுவ பதிலை வழங்குவதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனினும் ஜோர்தானில் இருந்த அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ தளம் மீது ஈரான் மிக துல்லியமான தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா மிகவும் ஒரு பதட்டமான சூழலில் காணப்படுவது காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அமெரிக்க அதிகாரிகள் வெவ்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த சூழ்நிலை அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஜோர்தானில் இருக்கின்ற இந்த தளம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் மிக பதட்டத்தில் இருக்கின்றது. ஏனெனில் யோர்தானில் இருக்கின்ற இந்த தளம் மீதான தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் கூறி வருகின்றார்கள். ஜோர்தானில் இருக்கின்ற இந்த அமெரிக்க தளத்தில் இருந்து
இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு தொடர்ச்சியாக வழங்கப்படுவதாகவும் இந்த தளம் தாக்கப்பட்டால் ஈரான் மிக சுலபமாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது. எனவே எதிர்காலம் இஸ்ரேலுக்கும் மிக கடுமையான ஒரு காலமாக மாறப்போகின்றதா என்ற கேள்வி இப்பொழுது உலகத்தில் கேட்கப்பட்டு வருகின்றது. ஜோர்டானில் 2 அமெரிக்க படை சிப்பாய்கள் கொல்லப்பட்டதன் மூலம் அமெரிக்க ராணுவ உயிரிழப்பு எண்ணிக்கை 16ஆக உயர்ந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் காணாமல் போன கடற்படை விமானி ஒருவர் இறந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் கடந்த 3 வாரங்களில் அமெரிக்க தாக்குதல்களில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் இருக்கின்றனர் என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஒரு பிரமாண்டமான தீப்பந்து இரவு வானத்தை ஒளிரச் செய்யும் இரட்டை வெடிப்புகள், சிதறல்கள் எல்லா திசைகளிலும் பறக்கின்றன. ஜோர்டானில் அமெரிக்க தொடர்புள்ள ஒரு ராணுவ நிலையின் மீது ஈரானிய ஏவுகணை தாக்கிய தருணத்தை காட்டுவதாக கூறி புதிய காணொலி ஒன்று இணையத்தில் பரப்பப்பட்டு வருகிறது. காட்சிகள் நேரடி தாக்குதலை படம் பிடித்ததாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய தீ மற்றும் 2ஆம் நிலை வெடிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த காணொலியின் உண்மைத்தன்மை சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தற்போதைய ஈரான் மோதலில் அமெரிக்க படைகள் மீதான மிக கொடிய தாக்குதல்களில் ஒன்றாக இது இருப்பதை பென்டகன் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை குழுவின் சென்காமின் கூற்றுப்படி ஜூலை 17 அன்று ஜோர்டானில் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களின் தாக்குதல்களை தற்காக்கும் போது 2 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். அமெரிக்க மற்றும் கூட்டணி படைகள் தாக்குதலுக்கு பதிலளித்த போது வீரர்கள் பணியில் கொல்லப்பட்டதாக சென்காம் கூறியது. மற்றொரு அமெரிக்க படை வீரர் இன்னும் காணவில்லை என்பதையும் கட்டளை குழு உறுதிப்படுத்தி இருக்கிறது. உயிரிழந்த சிப்பாய்களின் அடையாளங்களை இன்னும் வெளியிடவில்லை. குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படும் வரை காத்திருக்கிறது. ஜோர்டானில் உள்ள தாக்குதலின் துல்லியமான இடத்தையோ அல்லது தாக்குதலை சுற்றியுள்ள செயற்பாட்டு விவரங்களையோ பென்டகன் இன்னுமே வெளியிடவில்லை. ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் சம்பந்தப்பட்ட தாக்குதல் மற்றும் அமெரிக்க உயிரிழப்புகள் ஏற்பட்டதை மட்டுமே சென்காம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையே இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்ததிலிருந்து அமெரிக்க படைகள் சந்தித்த மிக மோசமான இழப்புகளில் இது ஒன்றாக கருதப்படுகின்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மத்திய கிழக்கு முழுவதும் மோதல் தொடர்ந்து விரிவடைந்து வருவதால் இந்த கொடிய தாக்குதல் வந்திருக்கிறது. இரு தரப்பும் கடந்த நாட்களில் மீண்டும் மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதே நேரத்தில் ஈரான் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளுக்கு எதிராக மேலும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக சபதம் எடுத்திருக்கிறது. இந்த மோதல் இன்னும் ஆபத்தான மற்றும் கணிக்க முடியாத கட்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இது ஏற்கனவே அதிகரித்து வரும் பிராந்திய மோதலுக்கு நிச்சயமற்ற தன்மையின் புதிய அடுக்கை சேர்த்திருக்கிறது. ஈரானினுடைய உச்ச தலைவர் மொச்சபா கமேனி அவர்கள் வாஷிங்டனுக்கு எதிராக புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ள நிலையில் பென்டகன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்ட ஒரு செய்தியில் ஈரான் மீது தொடர்ந்து ராணுவ தாக்குதல்களை நடத்தினால் அமெரிக்கா மறக்க முடியாத பாடங்களை சந்திக்க நேரிடும் என்று மொச்சபா கமேனி அவர்கள் கூறினார். அமெரிக்க எதிரி ஒரு பரந்த போரை தூண்ட முயல்கிறது என்றும் அவர் அறிவித்தார். ஆனால் ஈரானிய தேசமும் எதிர்ப்பு என்று அவர் விவரித்த அமைப்பும் பதிலளிக்க தயாராக உள்ளன என்று எச்சரித்தார். பிராந்திய நட்பு நாடுகளுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்த சமீபத்திய ஒப்பந்தத்தையும் கமேனி நிராகரித்தார். ட்ரம்பின் கையொப்பத்தை மதிப்பற்றது மற்றும் செயலற்றது என்று அழைத்தார். ஜோர்டானில் உள்ள ராணுவ தளங்களை ஈரானிய தாக்குதல்கள் குறிவைத்த பிறகு பல அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாக கூறப்படுவதால் வளர்ந்து வரும் மோதலில் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க சிப்பாய்கள் சிக்கியிருக்கின்றார்கள். இரு தரப்பும் தாக்குதல்களை பரிமாறி வருவதால் பிராந்தியத்தின் இரு பக்கங்களிலும் இந்த மோதலின் மனித விலை உயர்ந்து வருகிறது. பெயரிடப்படாத பல அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சிபிஎஸ் நியூஸ் கூறியதன்படி இந்த வார தொடக்கத்தில் ஜோர்டானில் உள்ள குறைந்தது 2 ராணுவ நிலைகளை ஈரான் படுமோசமாக தாக்கியிருக்கிறது. அந்த வசதிகளில் ஒன்று தாக்கப்பட்டதில் பல அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்தனர். அமெரிக்கா அல்லது ஜோர்டானிய வீரர்கள் மத்தியில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் காயங்களின் தீவிரம் குறித்த தெளிவான செய்திகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஜோர்டான் மத்திய கிழக்கு முழுவதும் செயற்படும் அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட அமெரிக்க படைகளால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பல ராணுவ வசதிகளை கொண்டிருக்கிறது. இம்மாத தொடக்கத்தில் அரபிக்கடலில் நடந்த விபத்தில் கடற்படை விமானி கொல்லப்பட்டதால் அமெரிக்க ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு எண்ணிக்கை 14ஆக உயர்ந்திருக்கிறது. கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி மோதல் தொடங்கியதிலிருந்து 400க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானுக்குள்ளும் உயிரிழப்புகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன. ஜூன் 27 முதல் ஜூலை 18 வரை அமெரிக்க தாக்குதல்கள் குறைந்தது 50 பேரை கொன்றன மற்றும் 500க்கும் மேற்பட்டவர்களை காயப்படுத்தியுள்ளன என்று ஈரானிய சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹொசைன் ஹெர்மான்பூர் கூறினார். இறந்தவர்களில் 5 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் டசன் கணக்கான பெண்களும் குழந்தைகளும் காயமடைந்திருக்கின்றார்கள். 37 பேர் இன்னும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
அமெரிக்கா தொடர்ந்து 7வது இரவு தாக்குதல்களை முடித்துள்ள நிலையில் சமீபத்திய புள்ளி விவரங்கள் வந்திருக்கின்றன. பெரும்பாலான நடவடிக்கைகள் தெற்கு ஈரானில் கவனம் செலுத்தப்படுகின்றன. ஈரானிய ராணுவ திறனை குறைப்பதே இந்த தாக்குதல்களின் நோக்கம் என்று வாஷிங்டன் கூறுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க படைகள் மற்றும் பிராந்திய ராணுவ கட்டமைப்பிற்கு எதிராக தொடர்ந்தும் பழி வாங்குவதாக டெஹ்ரான் சபதம் எடுத்திருக்கிறது. யோர்தானுக்குள் அமெரிக்க படை சிப்பாய்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. மேலும் பல நாடுகளில் ராணுவ நடவடிக்கைகள் தொடருகின்றன. இந்த மோதல் தணிவதற்கு அறிகுறிகளை மிக குறைவாகவே காண முடிகிறது. பிராந்திய பதட்டம் ஆழமடைவதால் வாஷிங்டனும் டெஹ்ரானும் தொடர்ந்து தாக்குதல்களை பரிமாறிக்கொள்வதால் நிலைமை தொடர்ந்து மாறி வருகின்றது. மத்திய கிழக்கில் தற்போது அமெரிக்க ராணுவத்திற்கும் அமெரிக்க நிலைகளுக்கும் சிம்ம சொப்பனமாக ஈரானினுடைய தாக்குதல்கள் நிகழ்ந்து வருகின்றன. அமெரிக்க நிலைகள் மீதான ஈரானினுடைய தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் மூலம் பல அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு பலர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். இந்த துல்லியமான தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா மிக ஆக்ரோஷமான தாக்குதல்களை ஈரானின் தெற்கு பகுதிகளிலும் மற்றும் உட்பகுதிகளில் நிகழ்த்தி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய உட்கட்டுமானங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு வருவதாக ஈரானிய அரசு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. அத்தோடு ஈரானில் இருக்கின்ற பல முக்கியமான பாலங்கள் மற்றும் புகையிரத நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு எதிராக பழிவாங்கும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படும் என்று ஈரான் சொல்லி வருகின்றது. அதோடு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் அமெரிக்காவோடு ஈரான் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட போவதில்லை என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்கான காரணமாக தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற அரசோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நிகழ்த்தப் போவதில்லை என்றும் இந்த அரசு மாறிய பின்பே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாகவும் ஈரான் கூறியிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தப் போவதாகவும் தங்களுடைய நாட்டை தொடர்ந்து காக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாகவும் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த நிலைமை மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதே திண்ணம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் RM ராம். இந்த மாதிரியான மிக முக்கியமான உலக விவர செய்திகளை அறிஞ்சு கொள்றதுக்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேரும். அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.